ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நட்புடன் சிந்து பைரவி. இன்று நான் கூற விரும்பும் கருத்து ஜாதினில் புரிந்துணர்வு, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்க வேண்டும். அதாவது நாம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நட்பாக இருந்தால் சக நண்பனை நாம் மதித்து அவனுடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதேபோல் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பொறுமையாக இருந்தும் அவர்களுடைய குணங்களை நீங்கள் அலசி ஆராய வேண்டும். எழுந்த பாட்டுக்கு அவர்கள் கெட்டவர்கள் என்பதை மனைவி கெட்டவரோ கணவர் கெட்டவரோ நீங்களே முடிவு செய்யக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்வதால் யாரும் கெட்டு போவதில்லை. எனவே உங்களுடைய மனைவிக்கு முதலில் தகுந்த இடத்தை நீங்கள் கொடுத்தியாக வேண்டும். சில கணவன்மார் உண்மையில் அது கொடுப்பதில்லை. அது ஒரு வேதனைக்குரிய விடயம். மனைவி நல்லதை நினைக்கிறார் என்று சொன்னால் அதனை பாராட்ட வேண்டும். எல்லாமே தாங்களே முடிவெடுப்பது ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. எனவே இன்றைய குடும்பங்களுக்கிடையே ஒரு அதிகமான இடங்களில் புரிந்துணர்வு என்பது இல்லாமையே பல பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றது. எனவே நாங்கள் புரிந்துணர்வுடன் நடப்போம். நன்றி.